ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 394. இதில் சாசனம் மங்களகரமாக செய்யப்பட்ட திருத்தலங்களை காண்போம். முதலில் திருநீர்மலை தோயாத்ரி சேத்திரம், சென்னை தாம்பரம். இங்கு ஒரு மலை இருக்கின்றது, சிறிய மலையாக இருக்கின்றது. மலைக்கு செல்லும் படிக்கட்டுகள் முதலியன புதுப்பிக்கப்பட்டு உள்ளன. பெருமாள் கீழே ஒருவராகவும் மலை மேலே மூவராகவும் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என்ற திருப்பெயர்களில் 4 திருக்கோலங்களில் எழுந்து அருளி இருக்கின்றார். மலை அடிவார கோவில் மூலவர் நீர் வண்ணன், நீலமுகில் வண்ணன் என்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அணிமா மலர் மங்கை, தனி கோவில் நாச்சியார். மலைமேல் கோவில் மூலவர் இருந்தான், சாந்த நரசிங்கன் வீற்றிருந்த திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம், மூலவர் கிடந்தான், ரங்கநாதன் மாணிக்க சயனம். தெற்கே திருமுக மண்டலம், தாயார் ரங்கநாயகி, தனிக்கோவில் நாச்சியார். கிழக்கே திருமுக மண்டலம், மூலவர் திருவிக்கிரமன் நடந்தான் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். மலை அடிவாரத்தில் சக்கரவர்த்தி திருமகனுக்கு தனி சன்னதி உண்டு. கிழக்கே திருமுக மண்டலம். தீர்த்தம் மணிகர்ணிகா தடாகம், ஷீர புஷ்கரணி, காருண்ய புஷ்கரணி, சித்த புஷ்கரணி, ஸ்வர்ண புஷ்கரணி என 4 தீர்த்தங்கள் அடங்கி இருக்கின்றன. விமானம் தோயகிரி விமானம். பிரதக்ஷம் தொண்டைமான் பிருகு மார்க்கண்டேயர். விசேஷங்கள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான வால்மீகி மகரிஷி இந்த தலத்திற்கு வந்து மலை மீது ஏறி ரங்கநாதன், நரசிம்மன், திருவிக்கிரமன் என்ற 3 மூர்த்திகளை வணங்கி வழிபட்டு கீழே இறங்கி மலை அடிவாரத்தில் உள்ள சரசில் கிழக்கு முகமாக நின்று கொண்டு ஸ்ரீராமனை தியானம் செய்ய ரங்கநாதன் ராமனாகவும், லக்ஷ்மி ஜானகியாகவும், ஆதிசேஷன் லட்சுமணனாகவும், சங்கு சக்கரங்கள் சத்ருக்கன் பரதர்களாகவும், விஸ்வக்ஷேனர் சுக்ரியனாகவும், கருடன் அனுமானாகவும் காட்சி தந்து மறைந்தபொழுது ரிஷி பிரார்த்தனைப்படி அற்புதமான ரூபமான நீர் வண்ணனாக சேவை சாதித்ததாக ஐதீகம். மங்களா சாசனம் செய்ய திருமங்கை ஆழ்வார் எழுந்து அருளிய போது இந்த மலையைச் சுற்றி நீர் அரண்போல் சூழ்ந்து இருந்ததால் 6 மாத காலம் ஊருக்கு வெளியே காத்து இருந்ததாகவும், அதனால் இந்த மலைக்கு நீர்மலை என பெயர் உண்டானதாக புராண வரலாறு. ஆழ்வார் தங்கி இருந்த இடம் இன்றும் திருமங்கை ஆழ்வார்புரம் என அழைக்கப்படுகின்றது. அருகே 4 கிலோமீட்டர் மேற்கில் குன்றத்தூரில் புராதன கோயிலாக திரு ஊரகப் பெருமாள் கோவில் இருக்கின்றது. அடுத்ததாக திரு இடவெந்தை மகாபலிபுரம். மூலவர் லட்சுமி வராகப் பெருமாள் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் நித்திய கல்யாண பெருமாள் தாடையில் பொட்டுடன் எழுந்து அருளி இருக்கின்றார். தாயார் கோமலவள்ளி நாச்சியார், ஆண்டாள், ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கநாயகி சன்னதிகளும் இருக்கின்றன. தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், வராக தீர்த்தம், விமானம் கல்யாண விமானம், பிரதக்ஷம் மார்க்கண்டேயர். விசேஷங்கள் காலவ மகரிஷியின் 360 பெண்களையும் பகவான் ஒரே கன்னிகை ஆக்கி மடியில் வைத்து கொண்டு 360 கன்னிகைகளை 360 நாள் கல்யாணம் செய்து கொண்டதாக பாவிப்பதால் நித்யான கல்யாணன் என்று அழைக்கப்படுகின்றார். இடப்புறத்தில் பிராட்டியை ஏந்தி உள்ளபடியால் திரு இட எந்தை என பெயர் பெற்றது. மணவாள மா முனிகளிடம் மங்களா சாசனம் பெற்ற பெருமாள். அடுத்ததாக திருக்கடல் மல்லை மகாபலிபுர கஷேத்திர அர்த்த சேது. மூலவர்
ஸ்தல சயன பெருமாள் சயன திருக்கோலம் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் வலது திருக்கரத்தை திரு மார்பின் மீது உபதேச முத்திரையாக வைத்து ஞானத்தமிழ் புரிந்த நான் என்பதை விளக்குகின்றார். உற்சவர் உலகு உய்ய நின்ற பெருமாள் தாயார் நிலமங்கை தாயார் தீர்த்தம் புண்டரிக்க புஷ்கரணி கருட நதி விமானம் ககனா கிருதி விமானம் அனந்த நிலை விமானம் பிரதட்சம் புந்தரிக்க மகரிஷி விசேஷங்கள் பூதத்தாழ்வார். கோவிலுக்கு எதிரே உள்ள நந்தவனத்தில் குருகத்தி மலரில் அவஸ்தார ஸ்தலம். இது கலை சிற்பங்கள் நிறைந்த ஸ்தலம். சிற்பங்களுள் முக்கியமானவை பகீரதன் தவம், பஞ்சபாண்டவர் மண்டபம், கோவர்தன மண்டபம், அர்ஜுன தவம், பஞ்ச பாண்டவர்கள் ரதம் முதலியன. இதை அர்த்தசேது என்று அழைக்கின்றார்கள். இந்த பெருமாள் கோவில் விஜயநகர அரசன் பராங்குசனால் கட்டப்பட்டது என அறியப்படுகின்றது. கடற்கரையில் உள்ள பூஜை இல்லாத கோவிலும் ஸ்தல சயன பெருமாள் அழகாக சயனித்து இருக்கின்றார். ஆண்டாள் ராமன் சன்னதிகளும் உள்ளன. புந்தரிக்க மகரிஷி தாமரை புஷ்பங்களை கொண்டு சீராப்திநாதனை அர்ச்சனை செய்ய நினைத்து புஷ்பங்களை பறித்து ஒரு கூடையில் வைத்து கிழக்கு பக்கமாக செல்ல சமுத்திரம் வழியை அடைத்து கொண்டு இருப்பதை பார்த்து பக்தி மேலிட்டால் சமுத்திர ஜலத்தை கைகளால் இறைத்து விடலாம் என நினைத்து இறைக்க ஆரம்பிக்க பகவான் விருத்த பிராமண வேடம் கொண்டு அவரை ஆகாரம் கேட்டு ஆகாரம் கொண்டு வருவதற்குள் ரிஷி தான் ஆராதிக்க வேண்டும் என்று எண்ணிய திருப்பார்கடலில் திரு ஆதிசேஷன் மேல் சயனித்திருக்கும் திருக்கோலத்தில் புண்டரிகர் கூடையில் வைத்து இருந்த வாடாமல் இருந்த தாமரை புஷ்பங்களை சாற்றிக்கொண்டு மிக கம்பீரமாக சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்க தல சயன பெருமாள் என்ற பெயர் வழங்கி வருவதாக ஐதீகம். கோவிலில் எம்பெருமான் வெறும் தரையில் சயனித்து திருவடியில் அருகில் புந்தரிக்கரிசி கை கூப்பிய வண்ணம் சேவை தருகிறார். ஸ்ரீ மணவாள மா முனிகள் பிள்ளை லோகம் ஜியர் மங்களா சாசனம் செய்த ஸ்தலம். திருவிட வெந்தையில் பிராட்டி இடதுபுறத்தில் உள்ளது போல் இங்கு வலதுபுறத்தில் உள்ளதால் இந்த கோவிலை வள வெந்தை என்பார்கள். அடுத்ததாக திருக்கடிகை சோளிங்கர் சோழசிங்கபுரம் சோளிங்கபுரம் கீழே கோவில் மூலவர் கிடையாது. உற்சவர் பக்தவத்சல பெருமாள் தக்கான். இந்த சந்நிதியின் பின்புறமுள்ள ஆதிகேசவ பெருமாளை சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே சேவிக்க முடியும். ஆண்டாள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எறும்பியப்பா தொட்டாச்சாரியர் சன்னதிகள் இருக்கின்றன. பெரிய மலை கடிகாச்சலம் சுமார் 750 அடி உயரம் உள்ளது. 1300 படிகள் உள்ளன. மூலவர் யோக நரசிங்கர் அக்காரக்கரணி வீற்றிருந்த திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அமிர்தவல்லி தனிக்கோவில் நாச்சியார் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தக்கான் குளம் விமானம் சிம்ஹ கோஷ்டாக்கிருதி ஹேமகோடி விமானம் சிம்ஹாக்கிர விமானம் பிரதட்சம் சிறிய திருவடி சிறிய மலை 420 படிகள் உள்ள தனிமலை. யோக ஆஞ்சநேயர் கையில் சங்கு சக்கரங்கள் 4 திருக்கரங்கள். விசேஷங்கள் இந்த ஊரில் ஒரு கடிகை சுமார் அரை மணி நேரம் தங்கி இருந்தாலே மோட்சம் கிடைக்கும். ஆதலால் கடிகாச்சலம் திருக்கடிகை என்ற பெயர்கள் ஏற்பட்டனவாம். விஸ்வாமித்திரர் இங்கே கடிகையில் நரசிங்கரை ஒரு கடிகை துதி செய்து பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றதாக ஐதீகம். மலைக்கு போகும் வழியில் குளக்கரையில் கருடா வரதராஜ பெருமாள் சன்னதி உள்ளது. இந்த கோவிலில் உச்சிக்கால வேளையில்தான் சேவை கிடைப்பது நிச்சயம். தோட்டா ஆச்சாரியர் என்ற மகா ஆச்சாரியருக்கு 16ஆம் நூற்றாண்டில் காஞ்சி வரதராஜன் தனது கருட சேவை தந்து அருளியதாக தல வரலாறு. நரசிங்க அவதாரத்தை தரிசிக்க விரும்பிய சப்தரிஷிகள் இந்த இடத்தில் தவம் செய்ய ஆரம்பிக்க ஒரு நாளிகைக்குள் அவர்கள் பயன்பெற்றமையால் கடிகாச்சலம் என பெயர் பெற்றது. இந்த தலத்தில் ஒரு கடிகை பொழுது தங்கினாலும்
பீடைகள் தொலைந்து மோட்சம் சித்திக்கும் என புராணம் கூறுகின்றது. இது ஒரு விசேஷமான பிரார்த்தனை ஸ்தலம். அநேக வியாதிகள் மற்றும் பிரச்சனைகள் தீர இங்கே வந்து விரதம் கடைப்பிடித்து பிரதி தினமும் தக்கான் குளத்தில் நீராடி மலை மீது ஏறி எம்பெருமானை வலம் வந்து தங்கள் நோய்கள் தீர்த்து மகிழ்ச்சியுடன் செல்லுகின்றார்கள். அடுத்ததாக திருவயோத்தி, அயோத்தியா, காசி, வாரணாசி. மூலவர் ஸ்ரீராமன் சக்கரவர்த்தி திருமகன் ரகுநாயகன் வீற்றிருந்த திருக்கோலம். வடக்கே திருமுக மண்டலம். தாயார் சீதா பிராட்டி. தீர்த்தம் பரமபத சத்திய புஷ்கரணி. சரையு நதி. விமானம் புஷ்கல விமானம். பிரதட்சம் பரத்தாழ்வான் தேவர்கள் முனிவர்கள். விசேஷங்கள்: சரையு நதிக்கரையில் தென் இந்திய பாணியில் கட்டப்பட்டுள்ள அம்மாஜி மந்திர் என்ற கோவில் அதே பழைய இடத்தில் இருக்கின்றது. ஸ்ரீ ரங்கநாதன் சன்னதியுடன் கூடிய ராமர் சன்னதி அதே பாணியில் இருக்கின்றது. இங்கே தென் இந்திய வைஷ்ணவர்கள் பூஜை செய்கின்றார்கள். பிரம்மாவின் முதல் பிள்ளையாகிய ஸ்வயம்பு மனுவுக்கு ஸ்ரீமன் நாராயண் வைகுண்ட மத்தியில் இருந்து அயோத்தி என்னும் பாகத்தை பிரம்மா மூலமாக மனு சக்கரவர்த்தி கையில் கொடுக்க அவர் அதை பூலோகத்துக்கு கொண்டு வந்து சரையு நதியின் தென்கரையில் சாவித்ததால் அம்புயத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில் என்னபடி ஆயிற்று. முக்தி தரும் 7 நகரங்களில் இதுவும் ஒன்று. அடுத்ததாக திரு நைமிய சாரண்யம், கொல்கத்தா சமீபம். மூலவர் தேவராஜன். ஸ்ரீஹரி நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ஸ்ரீஹரி லட்சுமி புந்தரிக்கவல்லி. தீர்த்தம் சக்கர தீர்த்தம். கோமுகி நதி. நேமி திவ்ய விஸ்ராந்த தீர்த்தங்கள். தல விருட்சம் தபோவனம். விமானம் ஸ்ரீஹரி விமானம். பிரதக்ஷம் இந்திரன் சுதர்மன் தேவரிஷி சூத புராணிக்கர் வேத வியாசர். விசேஷங்கள்: ஆழ்வார் பாடிய ஆலயமும் மூர்த்திகளும் இப்போது கிடையாது. இங்கு பகவான் ஆரண்ய ஸ்வரூபியாக இருப்பதாக நம்பி காட்டையே வணங்குகிறார்கள். கோமதி நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு சக்கர தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்யலாம். இந்த தீர்த்தக்கரையில் சக்கரத்தாழ்வான் சக்கர நாராயணன் என்கின்றார்கள். ராமர், லக்ஷ்மணர், சீதை முதலியவர்களின் ஆலயங்கள் இருக்கின்றன. கோமிகி நதிக்கு போகும் வழியில் வியாசகட்டி என்ற இடத்தில் வேத வியாசர் ஆலயம் இருக்கின்றது. இதுதான் வியாச பகவானும் சுகபிரமும் பிரவச்சனங்கள் செய்து பாரதம், பாகவதம் முதலிய இதிகாச புராணங்களை இயற்றிய புண்ணிய பூமி ஆகும். ஊரின் மற்றொரு புறத்தில் புராண மந்திர் என்ற சுகபகவான் ஆலயத்தில் அவருடைய வெண்கலச் சிலை கிளிமுக்குடன் பெரியதாக வைக்கப்பட்டு இருக்கின்றது. இதற்கு சற்று அப்பால் ஒரு சிறிய குன்றின் மேல் ஹனுமான் கட்டி என்ற ஆலயத்தில் மிக பிரமாண்டமான உருவமுள்ள ஹனுமார் ஸ்ரீராம லட்சுமணர்களை 2 தோள்களில் எழுந்தருளி பண்ணிக்கொண்டு நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளிக்கின்றார். பாலாஜி மந்திர் என்று அழைக்கப்படும் பூசமேத வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் ஒன்றும் நைமிசாரண்யத்தில் இருக்கின்றன. அடுத்ததாக திருப்பிருதி, ஜோசிமட், நந்தப்பிரயாக், பத்ரிநாத். மூலவர் பரமபுருஷன் புஜங்க சயனம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் பரிமளவல்லி நாச்சியார். தீர்த்தம் இந்திர தீர்த்தம். கோவர்தன தீர்த்தம் மானசரஸ். விமானம் கோவர்தன விமானம். பிரதட்சம் பார்வதி. விசேஷங்கள்: இப்போது ஆதி சங்கரால் கட்டப்பட்ட நரசிங்கர் ஆலயமும் வாசுதேவர் ஆலயம் இருக்கின்றன. வாசுதேவர் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். இந்த பெருமாளைத்தான் ஆழ்வார் பாடி இருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த கோவிலுக்கு சுமார் 3/4 மைல் தூரம் படியிறங்கி செல்ல வேண்டும். இது தவிர நந்த பிரயாகைதான் திருப்பிருதி என்றும். இவை இரண்டுமே திருப்பிருதி இல்லை. இது கங்கை கரையில் இல்லை, இமயமலையின் உட்பகுதியில் எங்கோ இருக்கிறது என பலவித அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. ஆதிசங்கரர் இந்த இடத்தில் ஜோபீடத்தை ஸ்தாபனம் செய்து ஒரு முசுக்கட்டை மரத்தடியில் தவம் இருந்து திவ்ய ஞானம் பெற்று சங்கர பாசியத்தை ஏற்றியதாக ஐதீகம். அடுத்ததாக திருக்கண்டம் எனும் கடிநகர்.
தேவப்பிரயாகை பத்ரிநாத் சமீபம். மூலவர் நீலமேக பெருமாள் புருஷோத்தமன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் புந்தரிக்கவல்லி. தீர்த்தம் மங்கள தீர்த்தம் கங்கை நதி. விமானம் மங்கள விமானம். பிரதட்சம் பரத்வாஜ முனிவர். விசேஷங்கள்: கோவிலுக்கு பின்னால் அழகான சிறிய ஹனுமார் இருக்கிறார். இங்கு அழகா நந்தா பாகிரதி இவற்றின் சங்கமம் ஆதி கங்கையாக போற்றப்படும் புண்ணிய ஸ்தலம். மிக ரமணீயமான க்ஷேத்திரம். மிகவும் ஜாக்கிரதையாக ஸ்நானம் செய்ய வேண்டும். ஆழ்வார் பாடிய பெருமாளை ரகுநாத்ஜி என்று அழைக்கின்றார்கள். இது பிரம்மதேவர், தசரத மகாராஜன், ராமன் முதலியோர் தவம் செய்த தலம். இங்கே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ ரகுநாதன் மூர்த்தியை ஆதிசங்கரர் ஸ்தாபித்தார். ரகுநாத்ஜியின் கோவிலுக்கு அருகில் பத்ரிநாத், காலபைரவர், மகாதேவர், ஹனுமார் முதலியோரின் அழகான மூர்த்திகள் இருக்கின்றன. அடுத்ததாக திருவதரி ஆசிரமம் பத்ரிநாத். மூலவர் பத்ரி நாராயணன் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அரவிந்தவல்லி. தீர்த்தம் தப்தகுண்டம். ஸ்தல விருஷம் பத்திரி இலந்தை விருட்சம். விமானம் தப்த காஞ்சன விமானம். பிரதட்சம் நரன். விசேஷங்கள்: ஸ்வயம் வியக்த கஷேத்திரம். இது கடல் மட்டத்திலிருந்து 10,400 அடி உயரத்திலும் ஹரித்வாரிலிருந்து 320 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது. இங்கு பல தர்மசாலைகளும் திருப்பதி தேவஸ்தான விடுதிகளும் இருக்கின்றன. கங்கைக்கரையிலே உள்ள கீதா மந்திர் வசதியான இடம். விசேஷம்: திருவஷ்டா மந்திரத்தின் அவதார ஸ்தலமான இந்த ஊரின் பெருமை எல்லையற்றது. விசாலபுரி என பெயர் பெற்றது. பனி பெய்யும் பிரதேசம் ஆகையால் இந்த கோவில் தீபாவளி அன்று மூடப்பட்டுவிடும். தொடர்ந்து 6 மாத காலம் மூடியிருந்து சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று திறக்கப்படும். யாத்திரைக்கு மழையில்லாத காலமாகிய மே மாதமும் செப்டம்பர் பிற பகுதியும் ஏற்றவை. எப்பொழுதும் கடும் குளிர் நிறைந்த பிரதேசம் ஆகையால் கம்பளி உடைகள் எடுத்துச் செல்வது அவசியம். கோவிலுக்கு அருகே வியாச குகை என சேவிக்கலாம். அடுத்ததாக திரு சாலக்கிராமம் முக்திநாத் நேபாளம். மூலவர் ஸ்ரீமூர்த்தி முக்தி நாராயணன் என்ற திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம். பழைய சில நூட்களில் வடக்கு என எழுதப்பட்டு உள்ளது. தாயார் ஸ்ரீதேவி நாச்சியார். தீர்த்தம் சக்கர தீர்த்தம். கண்டகி நதி இந்த கோவிலுக்கு வெகு தூரத்தில் உள்ளது என்றாலும் அருகில் உள்ள கால்வாயும் கண்டகி என சொல்கின்றார்கள். விமானம் கனக விமானம். பிரதட்சம் பிரம்மா ருத்ரர் கண்டகி. சாலக்கிராம சேத்திரத்தில் கண்டகி நதியில்தான் நாம் பூஜை செய்யும் சாலக்கிராமங்கள் கிடைக்கின்றன என்பது பற்றி கருத்து வேற்றுமை கிடையாது. ஸ்ரீ ராமானுஜர் மங்களா சாசனம் செய்த இடம். இந்த தலத்திற்கு சென்று தரிசித்த பின்பு இங்கிருந்து சற்று இறக்கத்தில் ஜுவாலாமுகி என்கின்ற துர்க்கை கோவில் அருகில் புத்தர் சிலை மற்றும் என்றும் அணையாமல் பாதுகாக்கப்பட்டு வரும் தீபம் இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.